சிலிண்டர் மீ நம்பர் 1 கணக்கு கொடுப்பேன். நம்பர் 2 அவங்களுக்கு இஷ்டமா இருக்கவங்கள அப்பாயிண்ட் பண்ண. நம்பர் 3 வேற ஏதாவது சாஸ்திராவோ ஏதாவது யூனிவர்சிட்டி கூட இது போய் லிங்க் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நடக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கவர்மெண்ட் இந்த அப்ரூவல் கவர்மெண்ட்க்கு நாலேஜ் கொண்டு போயிட்டோம். இந்த இன்ஸ்டிடியூட்டோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட பேட்ரன் ஜெனரல், பேட்ரன் வாஸ் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ரிமெம்பர், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அவரோட பெர்மிஷன் இல்லாம ஒரு ரூல் மாற்ற முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ல நாங்க மீட் பண்ணோமா, நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோமா, நாங்க கவர்னருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கவர்னருக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணல, கவர்னர் அப்ரூவல் எந்த காலத்துலயும் வரல. இது கவர்மெண்ட் காசு போட்டு ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட். அத தனியார் இன்ஸ்டிடியூட் ஆக்கிட்டாங்க. இதான் நான் சொல்றேன், நிர்வாண அபகரிப்பு, pardon me for my pronunciation, institutional grabbing of the highest order level. இது இங்க ஏன் யூனிவர்சிட்டி ஒன்று சொல்லல, ஏன் சொல்லலைன்னா, இவங்க இன்ஸ்டிடியூட் கிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, யார் டைரக்டர் ஆகினாங்கன்னா, வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆகி கவர்மெண்ட்டை கூட்டி கெடுத்து குடிச்சு ஆகுனா பட் ஐஏஎஸ் காரங்களுக்கு டைரக்டரா வேலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆச்சு பாரத இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட். அன்னைக்கு பிடிச்ச சனிதான் இன்னைக்கு நாள் வரை விடவே. பாலபாஸ்கர் ஒருத்தர் இருந்தாரு, கருத்தையா பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு, நாகராஜன் 3 ஐஏஎஸ் காரங்க. இந்த டைம்ல தான் சிபிஐ டைரக்டர் இருந்தாங்க. அவரும் இந்த இன்ஸ்டிடியூட்ல போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் எப்படின்னா, திருச்சிக்கு வந்து கோயிலுக்கு சென்னையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங் சொல்லி. அது இல்லாம இன்ஸ்டிடியூட்டுக்கு வேண்டி யாரும் எதுவும் பண்ணல. கமிங் பேக் டு தி சேஞ்ச் இன் தி யூனிவர்சிட்டி, what is the difference which happened? இவங்க பிரைவேட் ஆகணும். முன்னாடி நான் செகண்ட் பேட்ச், I come from a very middle class background. சார் முன்னாடி இந்த சார் என்ன கேட்டாரு, what is in it for you, why are you taking this course and fighting? My course in this is, I come from a ரொம்ப middle class family background ல வரேன். இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா எனக்கு MBA படிச்சேன். நான் யூனிவர்சிட்டியில பிசினஸ் ஆரம்பிச்சேன். அது விட்டு போட்டு இப்போ திருப்பி நான் இங்கே வந்தேன். அதுவே விஷயம். எனக்கு நான் அலுமினை அந்த இன்ஸ்டிடியூட்ல, அதனாலதான் நான் இந்த இஷ்யூ எடுக்கிறேன். எப்படி நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்ல எப்படி நீங்க தனியார் இன்ஸ்டிடியூட் ஆகுறீங்க, கவர்மெண்ட் ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட் எப்படி தனியார் இன்ஸ்டிடியூட் ஆகுறீங்க. நாளைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒரு பாரதாஸ் யூனிவர்சிட்டியில், நான் பிரைவேட் ஆகிடுறேன். இதுல விளையாட்டா இதுக்கு எல்லாத்துக்கும் ஐ நோ ஐ மேக்கிங் எ நெவிகேஷன். கவர்மெண்ட்ல இருக்க ஹையஸ்ட் பவர்ல இருந்து எல்லாரும் கனெக்ஷன். ஏன் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சோம், சோஷியல் ஜஸ்டிஸ் வேண்டி நம்ம ஆரம்பிச்சோம் இன்ஸ்டிடியூட். மிடில் கிளாஸ் பசங்க ஃபேமிலில இருந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் நார்ம்ஸ் நம்ம we have to do that. இதுக்கு எல்லாம் இடையில what was also happening was, நீங்க தனியார் இன்ஸ்டிடியூட் ஆகிட்டே கரெக்ட், வெரி குட், போயிட வேண்டியதான வெளியில. பட் ஏஐசிடி ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூஜிசி ஒன்று இருக்கு, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க ரெண்டு பேரும் ரெகக்னிஷன் இருந்தாதான ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்த முடியும். ஏஐசிடில வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, இது பப்ளிக் யூனிவர்சிட்டி போட்டிருக்கு, ஸ்டேட் யூனிவர்சிட்டி போட்டிருக்கு. அது வேணுங்கிறப்ப கவர்மெண்ட் வேணும், வேண்டாம் கவர்மெண்ட் வேணும். I mean, this is அநியாயத்தோட ஹைட்ஸ். ஆர்டி அப்ளை பண்ணா என்ன சொல்லுவாங்க, நாங்க தனியார் இன்ஸ்டிடியூட், நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். இது கணக்கு கேட்டா நாங்க தனியார் கொடுக்க மாட்டோம். ரெகக்னிஷன் வேணுமா, எங்களுக்கு இது வேணும். திருச்சி யூனிவர்சிட்டி ஏன் ஒன்றும் பண்ணல. நானே நிறைய வாட்டி திருச்சி யூனிவர்சிட்டிக்கு நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டி, திருச்சி யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி கேட்டேன், எப்படி சார் நீங்க இதை விடுறீங்க, எங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இது ஆக்ஷன் வேண்டான்றாரு. சிண்டிகேட் மீட்டிங்ல அவங்க வர மாட்டேங்கிறாங்க. முட்டாக் பேச்சு, I mean what I saw useless what do I say reasons கொடுத்துட்டு வெட்டி காரணம் சொல்லிட்டு இன்னும் கைவிட்டுட்டாங்க. இது கைவிட்டது எஃபெக்ட் இல்ல. ஃபீஸ் 17 லட்சம் ரூபாய் 2 வருஷம் ஃபீஸ். எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ண முடியும்? 17 lakhs is the fees plus hostel fees plus இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ். 25 லட்சம் 25 லட்சம் இல்லாம பாரதாஸ் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆளையும் எம்பிஏ படிக்க முடியாது. எதுக்கு ஆரம்பிச்சது இன்ஸ்டிடியூட்? மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு
மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல சோஷியல் ஜஸ்டிஸ் வேண்டி வித் ரிசர்வேஷன் நார்ம்ஸ் இருக்கவங்களுக்கு இன்ஸ்டிடியூட் இதோட எஃபெக்ட் என்னன்னா டோட்டல் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் படிக்கிற காலத்துல 50 சீட்ஸ் 50 seats in 1985-87 batch. 12,000 students are plus students are interested. 12,000 பேர் இதுக்காக 50 சீட். இன்னைக்கு 120 சீட் இருக்கு. 2,000 பேர் கிடைக்கிறதே கஷ்டம். இதுக்கெல்லாம் ஏன்னா பிரிமில படிச்சவங்க நிறைய பேர் ஃபேக்கல்ட்டியா வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் வெளியில கொடுத்துட்டாங்க. டோட்டல் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் டேக்கிங் இதெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணாங்க. இப்ப இன்ஸ்டிடியூட் நடத்துறதே சென்னையில ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க. ரவி அப்பா சாமின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இவங்க தான் இன்ஸ்டிடியூட் நடத்துது. எம்பிஏ இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அவங்களுக்கு நடத்தக்கூடாது நான் சொல்ல. ஏன் அலுமினிய ஒரு ஆளோட டைரக்டர்ஸ் இது எதுக்கு வந்திருக்காங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டுறாங்க. அதுல ஏதாவது காசு அடிக்க முடியுமான்னு பாக்கிறதுக்கு அதான் நடக்குது. I will come to that later. The reason for this press conference is the first reason is முதல் ரீசன் என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் கிராவிட்டி. ஒரு கவர்மெண்டோட எஜுகேஷன் நிர்வாகத்தை அபகரிச்சுட்டாங்க. அது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணல. நான் நிறைய வாட்டி எழுதியாச்சு. நான் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ண போறேன். இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை மதுரை பிஐஎல் ஃபைல் பண்ண போறேன். ஏன் கவர்மெண்ட் வாய முடிக்கிறீங்க? ரொம்ப சொத்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் லேண்ட் மாதிரி கோவில் லேண்ட் மாதிரி அடிச்சு போங்க. என்னடா பண்ணிக்கணும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் ஐஎஸ் கார்டு இருக்காங்க. இதோட எல்லா எஃபெக்ட் ஸ்டார்டட் reflecting in the day-to-day administration, and we are coming to the second reason why this press conference is happening. என் பக்கத்துல இருக்கிற ப்ரொஃபசர் ராம்நாத் அவர் பில்ல படிச்ச ஸ்டூடெண்ட். தாழ்த்தப்பட்ட ஃபேமிலி கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றது. ஆளுநர் எடுத்தாங்க. இது ஃபேக்கல்ட்டியா எடுக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இவர் அப்ளை பண்ணார். ஜெனரல் மெரிட்ல உள்ள ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டிடியூட் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. பரமான்னு சொல்லி நான் செத்ரியன் டைரக்டா இந்தனோட ஆளா செத்ரியன் சொல்லி ஓப்பனா காஸ்ட் பேஸ் ஒரு ஆள் டைரக்டர் ஆனார். அப்பதான் அந்த செத்ரியனுக்கு தெரிஞ்சது இவர் தாழ்த்தப்பட்ட பேக்ரவுண்ட். அன்னிலேருந்து ஆரம்பிச்சது அவருக்கு நான் 2 வருஷம் he was victimized. Why did I get involved in this? Is because ஏன் அலுமினி ஏன் ஜூனியர் ஏன் கூட படிச்சவங்க இண்டஸ்ட்ரியில நல்ல சம்பளத்தை விட்டு போட்டு வாத்தியார் வேலைக்கு வந்தவரை எப்படி யாரும் துரத்துணும்னா வேலையை ஆரம்பிச்சாங்க. வேலையை ஆரம்பிச்சு அவருக்கு துரத்திட்டாங்க. that is the second reason for this. இவர் என்ன பண்ணாரு? மதுரை ஹைகோர்ட்ல கொண்டு போய் கேஸ் கொடுத்தாரு. சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி மேடம் கிளியரா அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. படிக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் மேடம் சொல்லுது. பாடம் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து எதிராக வந்து கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து நீங்கள் வந்து நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாயிருந்தாரு. நான் எனக்கு ஏன் சார் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பல கேள்விகளை நீ இழிவுபடுத்துகிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சில இதை வந்து நான் இங்கே கான்ஃபரன்ஸில் படித்து காட்டுறேன். அவர் வெஸ்ட் பெங்கால் சொன்னார், அவர் தமிழ் வராது, இங்கிலீஷில் சொன்னார். அவர் சொன்னேன் your perception is pathetic. Perception not only in academic but also as a person, as a faculty. How do you see this? நான் வந்து ஒரு மனிதனாகவே உங்களோட பெர்செப்ஷன் வந்து மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு, அதிகார திமிரில் என்ன சொல்றாருன்னா you are free to write. இதை இன்டர்பிரேட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரு you are free to write. You being a scheduled caste person, you can easily get job into NIT, IIT, IIMs இதே மாதிரி ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்துல வந்து நீங்க ஈஸியா வேலைக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து இது வந்து நிறைய இதுலயே வந்து அவர் வந்து குறியா சொல்லியிருக்காரு. இன்னொரு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போறாருன்னா if I offer a course to you to teach, I will not get admissions here அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு இதை வந்து தாழ்த்தி பேசுறாரு. நான் வந்து உனக்கு ஆழத்தை டீச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஒதுக்குனா இந்த காலேஜ்ல வந்து அட்மிஷன்ஸே கிடைக்காது முன்னால அப்படின்ட்டு அவர் நீ வந்து கார்பரேட்ஸ்ல வந்து ரொம்ப இன்வைட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்றாருன்னா you don't do teaching. Teaching cannot be and it should not be your pride of your professional career அப்படிங்கிறாரு. டீச்சிங் கற்பித்த தொழில் வந்து உங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு தொழிலாவே இருக்கக்கூடாதுங்கிறாரு.
அவர் எதை மனசுல அடிப்படை வச்சு சொல்றாருன்னா கற்பித்தல் தொழில்ங்கிறது உயர்ஜாதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் சார்ந்தது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு வந்து கால்பனியோட ரொம்ப இதுவா இழிவுபடுத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து சரி இது நான் வந்து உங்களுக்கு அவர் சொன்ன இது நான் ஒரு சிலது ஒரே ஒரு வாய்ப்பு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. காம்பன்சேஷன் செட்டில்மெண்ட் அளவுக்கு மேல நமக்கு 6 மாசம் தேவைப்பட்டு அதுக்கு அதிகமாக கூட தரேன், நீ இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் வந்து சத்திரியன், நான் வந்து என்னோட எதிரிகளை வந்து நான் தாக்கி கொள்வதற்கு எந்த அளவு வேணாலும் நான் போவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் உருவாக்குற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு மீட்டிங்ல ஃபேக்கல்டி மீட்டிங்ல இதை பேசுறாரு. அதுக்கப்புறம் நீ தனிப்பட்ட முறையில் நீ பேசுறாரு. இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேக்கல்டி மீட்டிங்லையும் இதே மாதிரி பேசுற இவர் வந்து ஒரு ஜாதி அடிப்படையிலையும் சமூகத்தின் அடிப்படையிலையும் இப்படி பேசுறது வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு, அதுவும் இந்தியாவோட புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இது வந்து ஒரு அவலம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நகல்களை வந்து நான் கோர்ட்ல கேஸ் எடுத்துருக்கேன். அது வந்து நான் கோர்ட் மூலமா நான் என்னோட இதை வந்து நான் சொல்றேன். இது எனக்கு நடந்த இது விஷயமா நான் வந்து நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனுக்கும் ஆதித்யநாத் நடத்தி அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அது விஷயமா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமா அவர் கொடுத்த எவிடன்சஸ் சப்மிட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு நடந்த கால்பனிச்சின் அடிப்படையில் சாதி அடிப்படையில் நடந்த கொள்கைகளை வந்து விசாரிக்க சொல்லி நான் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எஸ்சி கமிஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஏஐசிக்கு எழுதியிருக்கேன். ஏஐசிக்கு வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பதிலில் வந்து பிஏஎம் வந்து ஏஐசிக்கு ரெகக்னைஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இங்கே வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி கொடுத்துருக்கு. இதில் வந்து என்னன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு 40 வருடங்கள் கழித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட the only and the one faculty member from the CST committee நான். இந்த 40 வருஷ சர்வீசஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணப்படல. இதை வந்து அந்த கல்லூரியோட நிர்வாக அதிகாரி வந்து நக்கீரன் பத்திரிகை இன்டர்வியூலையும் இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ 40 வருஷமா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோவே பண்ணப்படல. அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த ஒரு முன்னாள் மாணவனும் கூட. நான் வந்து படிச்சது வந்து என்ஐடி திருச்சி, அவங்க ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஏ வந்து டாப் 10ல இருக்கும்போது நேஷனல் லெவல் காம்படிஷன்ல எழுதி நான் வந்து அதே காலேஜில் நான் வந்து எம்பிஏ பண்ணி அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு 12 வருஷத்துக்கு மேலே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணி இதே காலேஜில் தான் நான் பிஹெச்டி பண்ணினேன். நான் படித்த காலேஜ், நான் பிஹெச்டி பண்ண காலேஜ், அங்கேயே நான் வந்து தகுதியில்லாத ஜாதி அடிப்படையில் இதே கால்பனியோட தொடர்ந்து என்னை வந்து துன்புறுத்தலுக்கு ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார். கடைசியில் என்னை வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வந்து என்னோட ப்ரொஃபஷன் முடிச்சுக்கிறது 84 நாள் கழிச்சு ஜஸ்ட் லைக் இது சம்பந்தமா நான் வந்து என்னோட கல்லூரியோட போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் சேர்மனையும் பார்த்து பேசினேன். என்னோட போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்க்கு எனக்கு நடந்த உண்மையில வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமா நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ரெகுலர்லி ஐ ஹேவ் கம்யூனிகேட்டட் த்ரூ வாட்ஸ்அப் த்ரூ போர்ட் மெம்பர்ஸ் தட் டைரக்டர் வந்து என்னை வந்து புறக்கணித்து இருக்கிறார், சமூக புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து போர்டு மெம்பர்ஸ்க்கு நான் வாட்ஸ்அப் மூலமா கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த எவிடன்சஸ் வந்து நான் எல்லாமே வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கேன், கமிஷனரி கொடுத்துருக்கேன். One of the things 20 வருஷமா போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்ல உட்கார்ந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. ஐ எம் யூசிங் தி வேர்ட் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. எங்களால இன்ஸ்டிடியூட் ஒரு யூஸ் கிடையாது. There are no management graduates. என்ன ஒரு பேசிட்டு கூட வந்தது. So the government should immediately reconstitute the board of governors. மூணாவது நான் சீரியஸா என்ன கேக்குறேன்னா, இவர் இஷ்யூல government should order an inquiry and give him back the job. This will be a request. Eliminate and எல்லாரும் இந்த request. We are open for questions. நாங்கள் இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி தனியாக கேட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் தனியாக நான் கொடுப்பேன் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லா அரசு துறை சார்ந்த எல்லா அமைப்புகளுக்குமே நான் என்னோட இதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் அவரோட இது வச்சு நானும் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் வக்கீல் லாயர் நிலைமையில என் கிளைண்ட் சொல்லி எல்லாரும் ஒரு ஆர்வம் எல்லாரும் திருப்பி யாருமே சொல்ற அவருக்கு அமைச்சிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹரிஸ் பராசர் சதீஷ் ஹரிஸ் பராசர் சொல்லி பழைய அட்டாரிகளோட பசங்களை 2 பேரையும் வச்சிருக்காரு. இவங்க கடைசி எப்படின்னா பெரிய இடத்து டிக்கெட்டுகளை எப்படியா கூட்டிட்டு வந்து அவங்க பவுல வச்சுக்கிறது, இல்லாட்டி அவங்க பசங்களை வக்கீலாக்குறது.
அவங்கள வச்சு கனெக்ஷன் பண்ணி மீதி இருக்கவங்க கனெக்ட் பண்ணுது. சாரி saying connect is a wrong word, but that is exactly the way it is getting done. Harish Paras and Sanish Paras are also the board of governors. Don't Paras, sorry. Satish and Paul Paras. They are related to the Parasar, Mr. Parasar, who was the Attorney General of Solicitor General. Connection வச்சு எப்படி எல்லாரும் எப்படி வாழ வைக்கிறது. That is the main thing which is happening.